திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 607, அதிகாரம் மடியின்மை. பகவான் ராமரும் லட்சுமணரும் தங்களுடைய படைகளோடு இலங்கை அடைகின்றனர். அவர்களை பார்த்ததும் போருக்கு ராவணன் தயாராகிறார். விரைந்து சென்று கும்பகர்ணனை உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என்று கிங்கரர்களுக்கு கட்டளையிட்டார். கும்பகர்ணனோ அவரது மாளிகையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அவரை எழுப்ப முயன்று முடியாமல் போகவே தங்களது கையில் இருந்த இரும்பு தூண்களால் மோதி எழுப்ப முற்பட்டார்கள். அது முடியவில்லை. யானைகளையும் குதிரைகளையும் மிதிக்கச் செய்து எழுப்புங்கள் என்று ராவணன் ஆணையிட்டார். அது கும்பகர்ணனுக்கு தாளாட்டி தட்டி கொடுப்பது போல் இருந்தது. கும்பகர்ணனின் காதிலே சங்கு, தாரை போன்ற ஊதுகருவிகளை கொண்டு பலத்த ஓசை எழுப்பினார்கள். அதற்கு அவர் அசைந்து கொடுப்பதாகவே தெரியவில்லை. இவரை எழுப்புவதற்குள்ளாகவே ராமர் லட்சுமணர் படைகள் தலைநகர் நோக்கி முன்னேறினார்கள். கும்பகர்ணன் நிலையை கண்டு, உறங்குகின்ற கும்பகர்ணா, உன்னுடைய சோம்பேறித்தனத்தால் இலங்கை மக்களின் வாழ்க்கையெல்லாம் அழியப் போகிறது. இன்னும் எழுந்திராமல் இருந்தால் இப்போது வில்லினை கையிலேந்தி உனக்கு யமனை போல் வந்திருக்கின்ற ராமர் லட்சுமணர் கையால் அடிபட்டு உனது உறக்கம் வாழ்வின் கடைசி உறக்கமாய் மாறும் என்று அவரை எழுப்ப வந்த கிங்கரர்கள் கும்பகர்ணனை திட்டினர். சோம்பேறித்தனத்தால் யார் ஒருவர் முயற்சி செய்யாமல் இருக்கிறாரோ அவர் மற்றவர்களால் இடித்து உரைக்கின்ற இகழ்வான சொற்களை கேட்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை இடிபுரிந்து எல்லும் சொல் கேட்பர், மடிபுரிந்து மாண்ட உஞற்றிலவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அயற்சி வாழ்வின் தோல்வி, முயற்சி வாழ்வின் வெற்றி.